வணக்கம். இன்றைக்கி நம்ம மண் சட்டியை பற்றின ஒரு சின்ன தகவல் பார்க்கலாம். அதாவது நம்ம வீட்டுக்கு தேவையான மண் சட்டியெல்லாம் எங்கே எப்படி வாங்குறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போல்லாம் சமைக்கிறதுக்கு பாத்திரங்களில் நிறைய ரகங்கள் வந்துருச்சு. அதுவும் நம்ம கண்ணை கவர்ற அளவுக்கு அழகழகாக நிறைய பாத்திரங்கள் இருக்குது. ஆனால் நம்ம பாரம்பரிய முறைப்படி மண் சட்டியில் தான் செய்வாங்க. மண் சட்டியில் சமைச்சு சாப்பிடும்போது அந்த உணவுடைய அசல் சுவை மாறாமல் இருக்கும். அதுலேயும் அசைவத்தெல்லாம் மண் சட்டியில் செஞ்சு சாப்பிடும்போது கூடுதல் சுவை கொடுக்கும். மண் சட்டியில் சமைக்கிறதுக்கும் மற்ற பாத்திரத்தில் சமைக்கிறதுக்கும் அந்த உணவுடைய ருசி நம்ம சாப்பிட்டு பார்த்தோம்னாவே வித்தியாசத்தை கண்டுபிடிக்கலாம். அதனால் இப்போல்லாம் நிறைய பேர் மண் சட்டியை விரும்பி வாங்குகிறாங்க. ஆனால் அந்த மண் சட்டியை வாங்குறதுல முக்கியமான சில கவனம் தேவை. ஏன்னா இப்போல்லாம் மண் சட்டிங்கிற பேரில் நிறைய பெயிண்ட் அடித்து பாலிஷ் பண்ணி பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கிற மாதிரி வச்சு விற்கிறாங்க. அந்த மாதிரி பார்க்குறதுக்கு அழகாக வச்சுருக்கிறதுனால அதனோட விலையையும் கூடுதலாக தான் சொல்லுவாங்க. அதனால் மண் சட்டி வாங்கும்போது இந்த மாதிரி கடைகள்லாம் நம்ம போய் வாங்கிடாமல் செய்கிற இடத்துலையே நேரடியாக போய் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி நம்ம நேரடியாக செய்கிற இடத்துலையே போய் வாங்கும்போது அது தரமான மண் சட்டியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் விலையும் நமக்கு மலிவாக கிடைக்கும். அந்த மாதிரி செய்கிற இடத்துல நேரடியாக போய் வாங்கின ஒரு கடை தான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். இவர் தான் இந்த கடையோட ஓனர். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஏதாச்சும் ஒரு மண் சட்டி செய்கிற இடத்துல போய் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி மண் சட்டி செய்கிறவங்ககிட்டயே நம்ம நேரடியாக போய் வாங்கும்போது நமக்கும் நல்ல பொருள் வாங்கணுங்கிற ஒரு திருப்தி இருக்கும். அதே சமயத்தில் அவங்களுக்கும் ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். நான் இப்போ மண் சட்டி வாங்கியிருக்க கடையினுடைய விலாசம்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த கடைக்காரங்களோட தொலைபேசி எண்ணும் கொடுத்துருக்கேன். அவங்களோட தொலைபேசி மூலமாக ஒரு முறை பேசிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல போய் நாமளே வாங்கிக்கலாம். நான் ஏன் ஒரு முறை பேசிட்டு போகணுன்னு சொல்கிறேன்னா, நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரியான சட்டி அந்த சமயத்தில் அவங்கக்கிட்ட இல்லைன்னா அவங்க அதை தயார் செஞ்சு வச்சுட்டு மறுபடியும் நம்மளுக்கு கூப்பிட்டு சொல்லிடுவாங்க. அதுக்காக தான் சொன்னேன். அப்படி இல்லை அவங்கள்ட்ட தொடர்பு கொள்ள முடியாமல் நேரடியாகவே போயிட்டாலும் நமக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரியான சட்டி இருந்தால் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா எந்த மாதிரி சட்டி வேணும்னு நம்ம சொல்லி வச்சு செஞ்சதுக்கப்புறம் சொல்லுங்கன்னு சொன்னால் அவங்களே நம்மளுக்கு கூப்பிட்டு சொல்லிடுவாங்க. நாங்கள் போயிருந்தப்ப நாங்கள் எதிர்பார்த்து போன சட்டிலாம் செஞ்சு மட்டும்தான் வச்சுருந்தாங்க. இன்னும் சுடலை, ஒரு வாரம் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த சட்டி மட்டும் நான் எடுத்திருந்தேன். நிறைய பேர் சட்டியை வாங்கிட்டு எப்படி பழக்கப்படுத்துறதுன்னு தெரியாமல் உபயோகப்படுத்தாமல் இருப்போம். இந்த சட்டியை பழக்கப்படுத்துறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதாவது புது சட்டி வாங்கிட்டு வந்தோடனே ஒரு பாத்திரத்தில் போட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிடணும். அந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சு ஒரு நாள் முழுசாக தண்ணிக்குள்ளேயே இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஒரு நாள் முழுசாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பாத்திரம் கழுவுற நார் இருக்கு இல்லையா, அதை வச்சு நல்லா தேய்ச்சி கழுவிக்கலாம். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பாத்திரம் கழுவுற சோப்போ இல்லை பவுடரோ போட்டு சட்டிக்கு உள்ளெல்லாம் கழுவக்கூடாது. ஏன்னா சட்டியை பொறுத்த வரைக்கும் மற்ற பாத்திரங்கள் மாதிரி இல்லை, சட்டியில் நுண் துளைகள்லாம் நிறைய இருக்கும். அதனால் அந்த மாதிரி குட்டி குட்டி துளைகள் இருக்கிற இடத்துல போய் சோப்போ பவுடரோ தங்கிடுச்சுன்னா நமக்கு அது கழுவும் போது தெரியாது. அதனால் நம்ம சோப்போ பவுடரோ உபயோகிக்காமல் வெறும் நார் வச்சு கூட தேய்ச்சி கழுவிக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்லேயே நம்ம தயார் செய்கிற பாத்திரம் கழுவுற பொடியோ இல்லை சோப்போ வச்சு பயன்படுத்திக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கிட்டோம். இனிமேல் இதில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வைக்கலாம். இந்த மாதிரி சட்டி நிறைய தண்ணி பிடிச்சி அடுப்பில் வச்சு இது கொஞ்சம் நல்லா சூடேறணும். இது ரொம்ப கொதிக்கணும்லாம் அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு சூடானால் போதும். இந்த சமயத்தில் தீ அணைச்சிடலாம். மற்ற பாத்திரமாக இருந்தால் தீ அணைச்சதுமே சூடு குறைஞ்சிரும். ஆனால் இது சட்டிங்கிறதுனால தீ அணைச்சதுக்கப்புறமும் சூடு நல்லாவே இருக்குது. நாங்கள் அப்போ சட்டி வாங்க போகும்போது இந்த மாதிரி சட்டியெல்லாம் எதிர்பார்த்து தான் போயிருந்தோம். ஆனால் அப்போது இதெல்லாம் சுடாமல் வச்சுருந்ததுனால அந்த சமயத்தில் எங்களால் வாங்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து அவங்களே கூப்பிட்டு சொன்னாங்க சட்டி தயாராகிடுச்சின்னு. அதுக்கப்புறம் தான் போய் வாங்கிட்டு வந்தோம். இதை நல்ல மண் சட்டியை தேர்ந்தெடுப்போம். மண் வாசனையுடன் சமைப்போம்.